வணக்கம் நண்பர்களே. மேகதாது அணை கட்டும் பணி மும்முரமாக அங்கே நடைபெற்று வருகின்றது. இந்த மேகதாது அணையை கர்நாடக அரசு மும்முரமாக கட்டுவதற்கு முயற்சி செய்து வருகிறது. கடந்த திமுக ஆட்சியின் போது இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மறுசீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம். ஆக அனைத்து முயற்சிகளும், தமிழக அரசு மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியைத்தான் தழுவியது அப்படின்னு பார்க்கிறோம் மேகதாது அணை விஷயத்தில். அப்போ உச்சநீதிமன்றத்துல மேகதாது அணைக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்திருக்குதுன்னு பார்க்கிறோம். தமிழக அரசுக்கு இதுக்கு மேல வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மேகதாது அப்படின்னா என்ன அப்படின்னா, அது தமிழ்நாடு பார்டர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது காவிரியினுடைய அந்த போக்கு, அந்த ஆற்றினுடைய போக்குல ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்பாக அங்கே ஒரு புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்து வருகிறது. மத்திய அரசாங்கத்திடம் ஒப்புதல் பெறுகிறது. நிதி கோரப்பட்டிருக்கிறது. இன்னும் சுற்றுச்சூழல் என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் அது கிடைக்க வேண்டியது பாக்கி இருக்குதுன்னு பார்க்குறோம். அது கிடைச்சிருச்சுன்னா அவங்க வேலையை மும்முரமா அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த அணை வந்தால் நமக்கு காவிரிக்கு நிச்சயமாக, அதாவது காவிரி அங்க ஏற்கனவே அங்க ஒரு 3 டேம் தாண்டி தான் வருது, மிகப்பெரிய அணைகள் தாண்டி தான் வருது. காவிரிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டிஎம்சி அந்த அளவில் ஒரு முறையான ஒரு டிஎம்சி அளவினை ஒரு முறையான மாதங்களில் நமக்கு கொடுப்பதில்லை. இப்ப இந்த வருடமே பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைக்கு கொடுக்க வேண்டிய அளவினை கொடுக்கவில்லை. அது கொடுக்காமல் இப்போது அந்த மழையின் காரணமாகத்தான் நமக்கு காவேரியில் தற்போது தண்ணீர் வந்திருக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்ப என்ன செய்ய போறாங்க, இந்த மேகதாது கட்டும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு வலுவாக இங்க எதிர்குரல் எதுவும் கொடுக்கவில்லை அப்படின்றத பாக்குறோம். சட்ட போராட்டம் மட்டும்தான் திமுக அரசு செய்தது. ஏனென்றால் அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் திமுக வலுவாக ஒரு கூட்டணியில் இருந்ததால் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கொடுக்கவில்லை. சட்ட போராட்டம் மட்டும், வழக்கு மட்டும் கொடுத்ததுன்னு பார்க்கிறோம். அந்த வழக்கும் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப என்ன செய்யலாம்? இப்ப புது அரசாங்கம் இங்க வந்திருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப என்ன செய்யலாம்? நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கருத்து ஒன்று தோணுது. கர்நாடக அரசு நமக்கு தண்ணி தருவதில் ரொம்ப தீர்க்கமா இருக்கு. நமக்கு, அதாவது தனக்கு போகதான் தானம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அணை கட்டுவதில் மும்முரமா இருக்கிறாங்க. இப்ப தமிழக அரசு என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த நீலகிரி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இல்லையா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த நீலகிரி மலை பகுதிகள் பாத்தீங்கன்னா, அது தமிழக எல்லையில் இருக்கிறது. மீதம் கர்நாடக எல்லையில் இருக்கிறது. அதே போன்று கேரள எல்லை பகுதியும் அங்கே கூடலூரை தாண்டி வருகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, தமிழக மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரில் இருந்து உருவாகக்கூடிய அநேக கிளை நதிகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். கிளை நதிகள், அந்த கிளை நதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நதி நீரானது சுமார் ஒரு 40 விழுக்காடு அளவுக்கு, ஒரு 40% பாத்தீங்கன்னா கபினி ஆறில் கலக்கிறது. அந்த கபினி நதியாக செல்கிறதுன்னு பார்க்கிறோம். அந்த கிளை நதிகள் எல்லாம் சேர்ந்து வயநாடு டேம்ல அது கலக்கிறதுன்னு பார்க்கிறோம். கேரளாவில் இருந்து ஒரு 60% நீர் அங்கிருந்து வருகிறது. நம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 40% நீர் கபினி ஆறு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கபினி ஆறுல நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு பங்களிப்பு ஒரு 40% இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கபினி அணை, மைசூர்ல ஒரு கபினி அணைன்னு ஒரு டேம் கர்நாடகா கட்டி வச்சிருக்குது. அந்த கபினி அணையில அந்த டேம், அந்த வெள்ளம் காரணமாக ஓவர்ஃப்ளோ ஆனதுனால திறந்து விட்டுருக்காங்க நமக்கு. ஸோ நம்மளுடைய அந்த நீர் நம்முடைய கபினி வழியாக, அந்த கபினி நதியாக அங்கே சென்று அதான் இன்னைக்கு நமக்கு திரும்பி வந்திருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில்
குறிப்பாக வனப்பகுதியாக தான் வரும். அந்த மலைப்பகுதியாக தான் வரும். அந்த பகுதிகள்லாம் ஆராய்ந்து நம்மளுடைய அந்த 40% அந்த நீரை வந்து இங்கே சேகரிப்பதற்கு, அணையை கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம தமிழக எல்லை பகுதிகளில் மழைப்பொழிவால் கிடைக்கக்கூடிய அந்த நீரிணை, அந்த ஆற்று நீரிணை, கபினி ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த நீரிணை, 40% கலக்கக்கூடிய அந்த நீரிணை நம்முடைய தமிழக அரசாங்கம் சேமிக்க வேண்டும். அந்த சேமிப்பதற்கு நாம் அங்கே ஒரு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நம்மளுடைய தமிழக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு அணையை கட்டுகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 75-80 வருஷத்துக்கு மேல நம்ம எந்த டேமுமே நம்ம கட்டல. பெரிய அணைகள் எதுவுமே கட்டல. இந்த அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து இதில் நாம் வெற்றி பெற்றால் இது ஒரு அடுத்த தலைமுறைகளுக்கும் இது பயனளிக்கும். ஒண்ணு. 2வது, கர்நாடக அரசுக்கும் ஒரு தகுந்த பாடமாக இருக்கும். ஒரு கர்நாடக அரசால் தனக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஒரு அணையை கட்டுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது, ஏன் தமிழக அரசாங்கம் நம்முடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது? இதை பற்றி அரசாங்கம் ஏன் யோசிக்கவில்லை? இந்த 40% ஆஃப் வாட்டரை நம்ம இங்க சேவ் பண்றதுக்கு நாம வந்து ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா, இது கர்நாடக அரசையும் யோசிக்க வைக்கும். ஏன் கேரளா அரசையும் யோசிக்க வைக்கும். ஏனென்றால் இங்கே இருந்து அங்கே உங்களுக்கு நீர்வரத்து செல்கிறது. இந்த கபினி ஆற்றில் அந்த டேமுக்கு தண்ணி போகாது. இதே மாதிரி பொதிகை மலையில பெய்யக்கூடிய அந்த நீரினையும் சேர்ப்பதற்கு நாம் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை அரசாங்கம் கொஞ்சம் யோசித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்குண்டான முயற்சிகளில் இறங்குமாயின் நிச்சயம் அது கர்நாடக அரசை யோசிக்க வைக்கும். மேகதாதுவை அவர்கள் டிராப் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அப்படி எதுவும் செய்யவில்லை என்றால் கூட நாம் இங்கே ஒரு நல்ல ஒரு நீர்த்தேக்கத்தினை நாம் டேமை இங்கே நாம் கட்டலாம். நம் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நாம் பயன்பெறும் வகையில் செய்யலாம் என்பது இந்த பதிவினுடைய நோக்கம். நன்றி.